வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி ஸ்பாட். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஏரியா அண்ட் circumference ஆஃப் த சர்க்கிள். ஓகே, நியூ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அந்த 2 ஹெட்டர் ஃபைல்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. /include stdio.h /include conio.h. அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் void main யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளார் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம வட்டத்துடைய சுற்றளவு பரப்பளவு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃப்ளோட் வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம், பாயிண்டில் வரும்ன்றதுனால. ஃப்ளோட் ரேடியஸுக்கு நான் 6ன்னு, ஏரியாவை ஏரியான்னும், சுற்றளவுக்கு CIRன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ரேடியஸ் வேணும், அதை வச்சு தான் நம்ம ஏரியாவோட வேல்யூவும் சுற்றளவையும் கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு ரேடியஸ் வேல்யூவை வாங்குறதுக்காக printf யூஸ் பண்ணிக்கலாம். /n enter the radiusன்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் scanf. %f, ampersand r. scanfல கண்டிப்பாக ஆம்பர்சன்ட் ஆர் யூஸ் பண்ணி ஆகணும். ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு அது எடுத்துக்காது அதோட வேல்யூவா. அதனால் மறக்காமல் எல்லோரும் ஆம்பர்சன்ட் ஆர்னு கொடுங்க. அதே printfல பண்ணும்போது ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, யூஸ் பண்ண தேவையில்லை. scanfல பண்ணும்போது கண்டிப்பாக ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு ஆரோட வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏரியாவுடைய ஃபார்முலா πr². இங்கே நம்ம பைன்னு கொடுக்க முடியாது, அதனால பையோட வேல்யூவான 3.14 கொடுக்கலாம். ஓகே, செமிகாலம் கொடுத்துருங்க. என்டர். அதே மாதிரி சுற்றளவுக்கும் 2πr, அதனால் 2 × r × பையோட வேல்யூ 3.14. ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வேல்யூ எல்லாத்தையும். printfல /n the area value is equal to அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்காக %f டபுள் கொட்டேஷனுக்கு பக்கத்தில் கமா ஏரியான்னு கொடுக்கணும். ஏன்னா ஏரியான்னு தான் நம்ம இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம், ஏரியான்னு தான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் printf /n
is equal to percentage f comma CIR, and then finally get ch ஃப்ளவர் பாக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் ஒரு வட்டத்துடைய சுற்றளவும் பரப்பளவும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாகவும் எரைஸ் பண்ணிடக்கூடாது. சேவ் பண்ணும்போது பின்னுக்கு அடுத்து வச்சு அது வரைக்கும் எரைஸ் பண்ணிவிட்டு 2ன்னு கொடுத்துட்டு நான் 2ன்ற பேரில் சேவ் பண்ணி வைக்கிறேன். இது சி ப்ரோக்ராம்ன்றதுனால சீன் கொடுக்குறேன், டாட் சீன்ட்டு. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கலாம். 0 எரர்ஸ் 0 வார்னிங் வந்துடுச்சு. இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, என்டர் த ரேடியஸ்ன்னு கேட்குது. நான் 10ன்னு கொடுக்குறேன். ஓகே, 10 ரேடியஸ் கொண்ட ஒரு வட்டத்துடைய சுற்றளவு வந்து 62.79999. அந்த பரப்பளவு வந்து 314, அதாவது 314. ஓகே, இதுதான் ஒரு வட்டத்துடைய சுற்றளவும் பரப்பளவும் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒருவேளை இங்கே நம்ம ஸ்கேன் எஃப்ல ஆம்பர்சன்ட் கொடுக்க மறந்துட்டா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிடுங்க, கம்பைல் பண்ணுங்க. ஒரு வார்னிங்ஸும் ஒரு எரரும் காட்டாது, 0ன்ட்டு தான் காட்டும். பட் ரன் பண்ணும்போது பாருங்க, ரன் ஆகலை பாருங்க. பட் ரன் பண்ணும்போது ரன் ஆகலை, ஏன்னா அங்கே நம்ம ஆம்பர்சன்ட் கொடுக்கல. கம்பைல் பண்ணும்போது எரரு வார்னிங் எதுவுமே காட்டாது. பட் ஒரு ஆம்பர்சன்ட் மிஸ் பண்ணிட்டா கூட ப்ரோக்ராம் ரன் ஆகாது. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணால் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுங்கள், அண்ட் தென் ரன் பண்ணுங்கள். ரன் ஆகுது. 5 கொடுங்க. ஓகே, ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.